அதாவது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வார்த்தைகளுக்கு போவோம். On va regarder la parole aujourd'hui. மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாங்க பார்க்க போறோம் 12ஆம் அதிகாரத்துல. On va voir Marc chapitre 12, 28வது வசனம் நாங்கள் வாசிக்க போறோம். verset 28. On va lire. ஆமென். ஆனபடியால நாங்க வாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். அப்ப முதலாவது பிரதான கற்பனை என்று சொன்னா, நாங்க முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவன்ல அன்பு கூறுறோம். அதை எல்லாருமே நாம செய்யறோம். அது ஓகே. அப்ப இரண்டாவது கற்பனைக்குள்ள நாங்க வர்றோம். Le premier commandement de tous les commandements, c'est d'aimer Dieu avec tout son corps et toute son âme. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஈக்குவலா இருக்கிற சேமா இருக்கிற சேம் ரெண்டும் சேம், ஆனால் இரண்டாவதா சொல்றார். Le deuxième commandement qui est égal à ce premier commandement est le suivant. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அப்ப இரண்டாவது ஈக்குவலா இருக்கிற கற்பனை, இரண்டாவது இல்ல ஈக்குவலா இருக்கிற கற்பனை. Le commandement qui est égal à ce premier commandement qu'on vient de voir. என்னவா? உன்னிடத்துல நீ வாசிங்க இருக்கா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல், உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஆமென். அப்ப உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல, Comme tu t'aimes toi-même, tu dois aimer ton prochain. அப்ப உன்னிடத்துல நீ அன்பு கூற இல்லை என்று சொன்னால், Si tu ne t'aimes pas toi-même, பிறரிடத்துல அன்பு கூறவே முடியாது. tu ne peux pas aimer ton prochain. ஆனபடியே முதலாவது கற்பனையும் ஈக்குவலான கற்பனையும் என்னவென்று சொன்னால், Le premier commandement et le commandement qui est égal, c'est தேவனை நாங்கள் நேசிக்கிறோம், நல்ல காரியம். on aime Dieu, c'est une bonne chose. நீங்கள் தேவனை நேசிக்கலை என்று சொன்னால் ஆலயத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. Si vous n'aimez pas Dieu, vous ne serez pas venu à l'église. வசனம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் ஆத்துமாக்களை அனுதினமும் கூட்டி கொண்டு வராராம். La Bible dit Dieu ramène les gens à l'église. ஆனபடியால நாம சபைக்கு நாங்கள் வர்றது, தொடர்ந்து வாரம் ஜெபங்கள்ல பங்கு பெற்றுகிறோம், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம். அது அந்த அன்பினுடைய கிரிகைகளை நாங்கள் பார்க்கிறோம். C'est les actions de son amour qui nous ramènent à l'église et toutes les choses qu'on fait pour Dieu. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அதிலும் எல்லாம் ராஜ்யத்தை தான் நாங்கள் தேடுறோம். On nous dit de chercher d'abord le royaume des cieux et on தேவன் தன்னிடத்தில் வர்ற யாரையுமே அவர் புறம்பாய் தள்ளுகிறதல்ல. Dieu ne repousse personne qui le cherche. ஆனபடியால தேவன் எங்களை நேசிக்கிறவர். Dieu nous aime. ஆமென். நான் எல்லாம் ஆரம்பத்துல நான் ஆலயத்துக்கு போய்க்கல, Au début, quand j'allais à l'église, ஒரு கஃபே ஒரு கேக் தருவாங்க, அதுதான் நான் ஆசைப்பட்டு போனது. ils nous donnaient un café et un thé, et c'est pour ça que j'allais à l'église. ஆமென். ஆனா நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்தாக்கள். Mais vous tous ici, vous venez chercher Dieu. ஆமென். Amen. ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா அழைப்பார். Dieu appelle tout le monde à sa façon. ஆனபடியால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டு இவ்வளவு ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல கர்த்தர் தான் நம்மளை கொண்டு வந்திருக்காருங்க. Même dans cette situation critique aujourd'hui, c'est Dieu qui nous a ramenés ici. ஆனா இதுக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த கற்பனை என்னன்னு சொன்னால், Et le commandement qui est égal à ce commandement est, நம்மை போல மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். on doit aimer son prochain comme on s'aime soi-même. அப்ப நாம முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்வோம் எப்படி எங்களை நேசிக்கிறது. Donc déjà, nous devons apprendre comment s'aimer soi-même. அது ரொம்ப ஆனால் நம்முடைய கலாச்சாரம், Dans notre culture, நாங்கள் கர்த்தரை தெய்வத்தை நாங்கள் நேசிக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை இல்ல தெய்வத்தை நேசிக்கிறது என்று சொன்னால், si on aime un Dieu, நம்முடைய சரீரத்தை நாங்கள்
வருத்துகிறது தான் நேசம் என்று நாங்கள் நினைச்சோம். On pensait que c'était de torturer notre corps, c'était l'amour qu'on pouvait porter en un Dieu. நாங்கள் இந்துக்களா இருக்கேக்கல நாங்கள் எவ்வளவோ பிரதிஷ்டை பண்றது, காவடி எடுக்கிறது, நெருப்பு சட்டி தூக்குறது, இப்படி எத்தனையோ விதமான கலாச்சாரங்களுக்குள்ள இருந்தோம். On a pu voir que dans la religion hindoue, il y a beaucoup d'actes tels quels. நாங்கள் வேதனை பட Et quand on se torture nous-mêmes, நாங்கள் நம்ம உடைக்க et quand on se détruit nous-mêmes, நாங்கள் நிச்சயம் தெய்வம் சந்தோஷப்படும் என்று on சொல்லி. pensait que le Dieu était content. அப்படி அல்ல. C'est pas comme ça. அப்ப வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் முதலாவது ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கிறார். On voit dans la Bible, Dieu créa Adam et Ève. ஆதாம் ஏவாளை சிருஷ்டிச்சு, அதாவது சரீரம். Et c'est un corps. அப்ப அந்த சரீரத்தை கர்த்தர் சிருஷ்டித்து போட்டு Quand Dieu créa ce corps, அவர் சொல்றார் நல்லது. et Dieu dit c'est une bonne chose. அப்படி நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாம்? Et comment est notre corps? நல்லது. C'est une bonne chose. அப்ப நம்முடைய சரீரம் தேவன் நல்லது என்று கண்டார். Dieu a vu que notre corps était une bonne chose. நம்முடைய சரீரம் எப்படி இருக்குதோ Comment était notre corps? தேவனுக்கும் அப்படித்தான் ஒரு சரீரம் இருக்கிறது. Et Dieu aussi a un corps pareil. நாங்கள் வாசிக்க தேவையில்லை. நான் ஒரு நாள் சீஷர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர்கள் ஒருமித்து இருக்கிறார்கள். Une fois tous les disciples se sont rassemblés, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. la porte était fermée, திடீரென்று கர்த்தர் அங்க வந்து நிற்கிறார். et Dieu arriva dans ce lieu. அப்ப அவர் அங்க வந்து என்ன சொல்லுறார் என்று சொன்னால், Et qu'est-ce qu'il dit? தோமாவை பார்த்து சொல்லுறார், Il dit à l'apôtre Thomas, என்னுடைய சரீரத்துல விழாவில விரல விடு. Mon corps est battu. விரல என்னுடைய சரீரத்துல உன்னுடைய விரல விடு. Touche mon corps avec tes doigts. அப்ப அந்த பிளேயில அந்த புண் அந்த காயத்துல விரல விட்டு அவர் பார்க்கிறார், இது கர்த்தர் என்று சொல்லி அவர் அறிஞ்சு கொண்டார். Et quand Thomas toucha son corps, il a touché ses blessures et il voit que c'est Dieu. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu a un corps saint. அந்த சரீரம், அதாவது அதுக்கு எந்த விதமான நாங்கள் கண்களால பார்க்கிற பொருட்கள் எதுவுமே அவருடைய சரீரத்தை தடை பண்ண முடியாது. Aucun objet sur terre ne peut empêcher de voir ce corps. அப்ப இந்த சரீரம் தான் ஆதாம் ஏவாளுக்கும் இருந்திருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். Et on a la foi que Adam et Ève avaient ce même corps. அப்ப இந்த சரீரத்துல எப்ப பாவம் வந்ததோ, Et quand le péché arriva dans ce corps, அந்த சரீரம் எப்படியாக மாறுகிறது? qu'est-ce qu'a fait le corps? மாம்சமாக மாறுகிறது. Il s'est transformé en chair. ஆனா இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். C'est ça la différence entre les deux. நாங்கள் ஒரு நல்ல கப்பில நல்ல அழகான பால் இருக்குது. Dans un beau verre, on a du lait. பால் சரீரத்துக்கு நல்லது. Le lait est bon pour le corps. அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. C'est une vie. ஆசீர்வாதமானது. C'est une bénédiction. ஆனா அந்த பாலுக்குள்ள ஒரு சொட்டு விஷம் விட்டால், si on met un peu de poison, அது என்னமாக மாறுது? comment se transforme le lait? அது விஷமாக மாறுது. En poison. அதே போலதான் நம்முடைய சரீரம் நல்லது. C'est comme ça que notre corps est une bonne chose. சபையை கர்த்தர் பார்த்து சொல்றார் சரீரமாகிய சபை. Dieu regarde l'église et dit c'est நம்ம பார்த்து சொல்றார் மனவாட்டியாகிய சபை. nous sommes les membres de l'église. நாம் எல்லாரும் சரீரம். Nous sommes tous le corps. நாம் எல்லாமே கிறிஸ்துவுடைய அவயவங்கள். Nous sommes tous les membres du Christ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது பொறுப்பு இருக்கிறது. On a tous des responsabilités différentes au sein de cette église. நாம் எல்லாருமே ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். Nous sommes tous importants pour cette église. ஆனால் இதுக்குள்ள எப்பொழுது பிசாசுடைய காரியமோ, les choses du diable, அதுக்குள்ள பாவம் உள்ள வரும்போது, quand il rentre ici dans ce corps, அது எப்படிப்பட்ட நல்ல சரீரமா இருந்தாலும், quel que soit le corps, அது மாம்சமாக மாறியது. ça se transforme en chair. அப்ப மாம்சமான சரீரம், மாம்சம், et la chair, அது ஒரு நாளும் மாம்சம் மரணம். c'est la mort. அதுக்கு ஜீவன் இல்ல. Il n'y a pas de vie. அது அப்படியே நாளுக்கு நாள் அது பழுதடைந்து கொண்டே போகும். Et de jour en jour, il se détruit. அது நாளுக்கு நாள் மகிமைக்குள்ள போகாது. Et il va pas vers la gloire de jour en அது jour. நாளுக்கு நாள் மரணத்துக்குள்ள போகும். Il va vers la mort de jour en jour. ஆனபடியால் தான் நம்முடைய சரீரங்களை Et notre corps, நாம என்ன செய்ய வேணும்? qu'est-ce qu'on doit faire? நாங்கள் பாதுகாக்க வேணும். Nous devons les protéger. ஹல்லேலூயா. Amen.
நம்முடைய சரீரம் ஒரு மகிமை உள்ள சரீரமாக மாற வேண்டும். Notre corps doit être un corps saint. அது நோயா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எல்லாமே தேவனுடைய வார்த்தையை அனுப்பி தேவன் நம்மை குணப்படுத்துகிறவர். Si vous avez des problèmes de santé ou autres, on doit envoyer la parole de Dieu pour soigner tout cela. ஆனபடியால நம்முடைய சரீரத்துல முதலாவது நாங்கள் எதையுமே அனுமதிக்க கூடாது. On ne doit pas accepter n'importe quelle chose au sein de notre corps. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வியாதிகளை நாங்கள் துரத்த வேண்டும். Au nom de Dieu, nous devons chasser les maladies. அப்ப நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் La chose qu'on doit voir aujourd'hui, என்னென்று சொன்னால், qu'est-ce que c'est? எப்படி நம்ம அன்பு செய்கிறது. Comment nous aimer nous-mêmes? முதலாவது இன்றைக்கு நம்ம எப்படி நாம அன்பு செய்ய முடியும்? Comment nous aimer nous-mêmes déjà? ஏன்னா இந்த சரீரத்துல தான் Et dans ce corps, கர்த்தர் வாசம் பண்ணுகிறது. que Dieu vit. அதாவது நாங்க பிலிப்பியர்ல பார்க்கிறோம். On vient dans Philippiens. இந்த மகிமையினுடைய ரகசியம் என்ன? Quel est le secret de la gloire? கிறிஸ்து நமக்குள்ள வாழுகிறது. C'est le Christ qui vit en nous. அப்ப இந்த அண்ட சாஸ்திரங்களையும் படைத்த தேவன் Dieu qui a créé toute cette நம்முடைய terre, நம்முடைய சரீரத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். il vit en nous. ஏனென்று சொன்னால், Pourquoi? அப்ப தேவன் வாசம் நாம இந்த சர்ச்சில் இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். Aujourd'hui, vous êtes tous venus à l'église. என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? Pourquoi vous êtes venus? கர்த்தரை ஆராதிக்க. Pour louer Dieu. இல்லைன்னு சொன்னா இது ஒரு கோலா மாறிடும். Sinon, c'est une salle. இது ஒரு சர்ச்சா மாறினது காரணம் என்ன? Sinon, c'est une église. Pourquoi c'est une தேவனை église? நாங்கள் ஆராதிக்கிறபடினால. Parce qu'on loue Dieu. அதே மாதிரி தான் நம்முடைய சரீரமும் Et c'est comme ça notre corps. இந்த ஒரு மகிமை உள்ள சரீரமாக எப்ப மாறும்? C'est quand est-ce que ça change en நாங்கள் gloire? தேவனை ஆராதிக்கிற போது. Quand on loue Dieu. ஆமென். Amen. அப்ப ஆனபடியால் தான் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில Tout le temps dans nos vies, துதி ஆராதனைகள் இருக்க வேணும். on doit louer. வசனங்கள் இருக்க வேணும். On doit avoir la parole de நல்ல Dieu. வார்த்தைகளை பேச On வேணும். doit parler de bonnes paroles. தேவன் எங்களுக்கு பெரிய ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். Car Dieu vit en nous. ஆனபடியால இந்த வேளையில நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். On va voir quelques paroles aujourd'hui. எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்கிறது, Comment protéger nos vies? எப்படி நம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறது, Comment bénir nos vies? எப்படி நாங்கள் இன்னும் எழுந்து கர்த்தருக்குள்ளாக பிரகாசிக்கிறது. Comment vivre pour Dieu encore? இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சரியான முக்கியமான காரியம். C'est des choses très importantes dans nos vies. பிசாசு நம்ம வெட்கப்படுத்துறதற்காக, Le diable pour nous faire tomber, துக்கப்படுத்துறதற்காக, pour nous attrister. ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் என்று எதுக்குமே வர மாட்டான். Le diable est juste là pour détruire et faire disparaître toutes les choses. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு ஜீவன் கொடுக்கத்தான் அவர் வந்தவர். Mais Dieu est venu pour nous donner la vie. ஆனபடியால் நாம தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த conviction, அந்த உறுதி நமக்குள்ள இருக்க On வேணும். doit avoir conscience que Dieu vit en nous. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Celui qui vit en nous est plus grand que celui qui vit dans ce monde. ஆனபடினால நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். On doit être éveillé dans nos vies. நாங்கள் சோர்ந்து போக கூடாது. On ne doit pas être fatigué. நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில பாரதூரமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. On peut rencontrer beaucoup d'obstacles dans nos vies. இந்த பாரதூரமான போராட்டங்கள் எல்லாமே நல்ல ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறார். Dieu accepte ces obstacles pour de bonnes choses dans nos vies. ஏனென்றா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் தேவன் காண்கிறார். Car Dieu donne que des bonnes choses à ses enfants. ஆனபடினால நம்முடைய போராட்டம், Les obstacles, les problèmes, எங்களை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, c'est pas pour nous affaiblir. நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் வருகிறது. C'est pour nous renforcer. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்ன சொன்னார்? Qu'est-ce que dit Dieu? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, Sur la terre, vous avez des obstacles. திடங்கொள்ளுங்கள், Soyez forts. நான் உலகத்தை ஜெயித்தேன். Moi, j'ai gagné ce அப்ப monde. அதே தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். Et c'est même Dieu est en nous. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? Et qu'est-ce que nous devons faire? திடங்கொள்ள வேணும். Nous devons se fortifier. உங்களுக்கு தெரியும், savez ஒரு tous. பின்லாந்து என்று சொல்லி ஒரு தேசம் பக்கத்துல தான் இருக்குது. Vous savez tous, vous connaissez tous la Finlande. அங்க உலகத்திலேயே அந்த பின்லாந்துல தான் அநேக பறவைகள் வாழுகிறது. Et en Finlande, il y a beaucoup d'oiseaux qui vivent là-bas. விதவிதமான பறவைகள் இருக்கிறது. Beaucoup de races d'oiseaux. அங்க இருக்கிற பறவைகள்ல கிட்டத்தட்ட 50 விதமான பறவைகள் 50% des oiseaux qui sont dans ce pays பறக்காது. ne volent pas. 50 விதமான பறவைகள் பறக்காது. 50% des oiseaux ne volent pas. அந்த பறவைகள் எல்லாம் கோழி மாதிரி மாறிட்டுது. Et sont transformés comme des poules. ஆனா பெரிய பெரிய பறவைகள். Mais c'est des grands oiseaux. காரணம் என்ன? Pourquoi? அந்த பறவைகள் அந்த வாழுகின்ற அந்த தேசத்துல Dans le pays où vivent ces oiseaux, பாம்பு இல்ல, il n'y a pas de serpent, நரி இல்ல, pas de renard, ஓனா இல்ல. pas de hibou. அந்த பறவைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. Ils n'ont aucun prédateur, ils n'ont pas aucun problème. ஆனபடியெல்லாம் அவைகள் பறக்க வேண்டிய அவசியமும் இல்ல. Donc ils n'ont pas besoin de voler.
அவன் நடந்தே தெரியணும். Et il marche simplement. அல்லேலூயா. Alléluia. புரிஞ்சுது அவங்களுக்கு. அப்ப போராட்டம் போராட்டம் பிரச்சனை பாடுகள் தான் நம்ம உயரத்துக்குள்ள கொண்டு போறது. Les obstacles, les problèmes, c'est ces choses-là qui nous élèvent dans nos vies. தாவீது ராஜா அடிக்கடி சொல்லுவார், Le roi David dit souvent, அநேக உபத்திரவங்களை கற்றுக்கொண்டதுனால, parce que j'ai traversé plusieurs obstacles, அநேக உபத்திரவங்களுக்குள்ள கடந்து போனதுனால கர்த்தர் சொன்னார், parce que j'ai traversé plusieurs obstacles, உபத்திரப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்கிறாராம். donc il va aider ceux qui sont dans ces problèmes. ஆமென். Amen. ஆனபடினால நாங்கள் போராட்டம் பிரச்சனைகள் வேலைத்தளத்துல குடும்பத்துல பிள்ளைகள்ல பொருளாதாரத்துல எத்தனையோ விதமான போராட்டங்கள் வரலாம். Les problèmes ils peuvent dans la famille, au travail, partout. எத்தனையோ விதமான அவமானங்கள் வரலாம். On peut avoir beaucoup de honte. வெளியில எவ்வளவோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். On voit beaucoup de choses dans ce monde. எவ்வளவு போராட்டங்களும் வரலாம். On voit beaucoup d'obstacles. எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். Dieu peut nous donner la force pour tout surmonter. தேவன் ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Parce que Dieu est avec nous. உலக முடிவு படியும்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Dieu sera avec nous jusqu'à la fin. நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. Dieu ne dort pas, ne dort jamais, il veille sur nous. கர்த்தர் எங்களை நம்ம நடத்துகிறார். Dieu nous guide. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோமா? Amen. ஆமென். Amen. அவர் போதுமானவர். Dieu est suffisant. ஆனபடியால தான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது, C'est pour ça que dans nos vies quand on a des obstacles, நாம சோர்ந்து போயிட்டோம் என்று சொன்னால், si on s'affaiblit, பலவீனப்பட்டு போனோம் என்று சொன்னால், si on s'affaiblit, நம்முடைய ஆவி முறிஞ்சு போயிடும். notre âme va se briser. அப்ப அப்படியான சூழ்நிலைகள் வரும்போது Quand on a ce genre de situation, என்ன செய்ய வேண்டும்? qu'est-ce qu'on doit faire? ஆமென். Amen. நாம சரீரம் நல்லதென்று பார்த்தோம். On voit que le corps est une bonne chose. சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Dieu a béni le corps. இப்ப தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல சரீரத்தை தந்திருக்கிறார். Dieu nous a donné un bon corps. அதை வச்சு தான் நாங்க பூமியில எங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல நாங்க வாழ முடியும். Et c'est comme ça qu'on vit comme notre âme sur cette terre. இப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. Maintenant, dans ce corps, il y a une âme. ஜோவான் 3:2 வாசிங்க. Dans Jean chapitre 3, 3 ஜோவான் 3:2. verset 2. கண்டு தெரிய வேணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பார்க்காமலே வாசிக்கலாம். பிரியமானவனே, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமென். அப்ப என்ன சொல்லுது வசனம்? பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்ப இந்த சந்தோஷமா இருக்க முடியாம, மகிழ்ச்சியா இருக்க முடியாம பிசாசு நம்மளை என்ன செய்கிறது? உடைக்கிறது. ஆனபடியான நாம் ஒரு சம்பவத்தை நாங்க பார்ப்போம் வேதத்துல இருந்து. 2 சாமுவேலுடைய புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிப்போம். 2 சாமுவேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் chapitre 10. வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சீக்கிரமா வாசிங்க. கொஞ்சம் பெரிய காரியம்தான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் இப்ப இல்ல இதுல பாருங்க, முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிச்சா தான் கொஞ்சம் விளங்கும். நல்லது. அதன் பின்பு அம்மோன் புத்திரன் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாய ஆனூன் அவன் பட்டணத்துக்கு ராஜாவானான். பாருங்க, இப்ப அம்மோன் அம்மான் இன்றைக்கு இருக்கிற அந்த அம்மானுடைய ராஜா மரிச்சு போயிட்டார். அப்ப தாவீதுக்கு ஒரு நல்ல மனசு. David a un bon cœur. தகப்பனை இழந்த அந்த மகன் ஒரு கிங்குக்கு ராஜாவுக்கு
ஆறுதல் சொல்ல ஆட்களை அனுப்புறார். Donc il envoie des gens pour consoler le fils du roi qui est décédé. தன்னிடத்துல இருந்த பெரிய முக்கியமான ஆட்களை, பெரிய மிலிட்டரி கமாண்டரை 2 பேரை பிடிச்சாங்க அனுப்புறார். Il envoie des gens importants. வாசிங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்பொழுது தாவீது, ஆணின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரனை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரன் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரன் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவளை உம்மிடத்தில் அனுப்பின போது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதுக்காய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட்ட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். இப்ப பாருங்க, Qu'est-ce qu'on peut voir ici? இது ஒரு நல்ல நோக்கத்தோட அழுவாரோட அழுங்க என்று சொல்லி ஒரு அந்த நல்ல குணம் தாவீது ராஜாவுக்கு எப்பயுமே ஒரு இரக்க சுபாவம். Le roi David, d'un bon acte, il envoie ses serviteurs. யாராவது கவலைப்பட்டா, துக்கப்பட்டா, ஒரு இழப்பு நேரிட்ட உடனடியாக அதுக்கு போய் காரியத்தை உடனடியாக யார் இவரென்று பார்க்காம அந்த காரியத்தை சிறப்பாய் செய்யறதான் தாவீது ராஜா. Le roi David, quand il y a une perte ou un problème, c'est le premier à être sur place et à faire les choses. அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, ஒரு துக்ககரமான காரியமா இருந்தாலும் நேர உடனடியாக ஏன் எவரண்டுக்கு எதிரி எவரண்டு எதுவுமே பார்க்கறது இல்ல. Que ce soit son ennemi ou quoi, n'importe quelle situation, il est là, le roi David. இது தாவீது ராஜாவுடைய ஒரு கரெக்டர். C'est un caractère du roi David. அப்படி ஒரு நல்ல மனசோட தான் தாவீது ராஜா ஆட்களை அங்க அனுப்பி இருக்கிறார். Donc d'un bon cœur, il envoie ses serviteurs, le roi David. ஆனால் அப்படி அங்க அனுப்பின போதும் அந்த ராஜாவுடைய ஆலோசகர்கள் வந்து சொல்றாங்க, இவங்க சும்மா வரையில. Même si c'était d'un bon principe, les chefs du roi lui disent que c'était pas une bonne idée. conseiller சொல்றாங்க, இவங்க சும்மா வரையில. Les conseillers du roi disent ils viennent pas comme ça. இவங்க வந்து நம்மள வேவு பார்க்க வந்திருக்காங்க. Ils sont venus pour nous surveiller. Il faut être très attention இவங்களோட. Il faut faire très attention avec eux. ஆனா இவங்களோட வலி ஜாக்கிரதையா இருக்க வேணும். Il faut faire très attention avec eux. கவனமா இருக்க வேணும். Il faut faire très attention parce qu'ils peuvent nous détruire. அப்படி அவங்களுடைய அந்த ராஜாவுடைய காதுல தேவையில்லாத ஒரு விஷத்தை உள்ள போடுறாங்க. Et du coup, ils leur disent de mauvaises choses. இத நிமித்தமா எப்படி நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில நாம நல்ல காரியம் செய்ய போற போது, Comme dans la vie de chacun quand on veut faire des bonnes choses, அந்த மற்றவர்கள் அதை புரிஞ்சு கொள்ளாம et que les autres le comprennent pas, அநேக விதமான அவமானங்கள் வந்திருக்கலாம். et on peut avoir beaucoup de honte par rapport à ça. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த 2 பெரிய கொமாண்டருக்கும் அரவாசிக்கு தாடியை வலிச்சு அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்திரித்து போட்டு அவர்களை அனுப்பி விட்டார். இதுல கொஞ்சம் டீசெண்டா எழுதி இருக்கு தமிழ்ல. En tamoul c'est bien traduit. இதுல தமிழ்ல வந்து டீசெண்டா இருக்கு. நீங்க மூல பைபிள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா வாசிக்கவே முடியாது. Et sur d'autres bibles c'est impossible à lire. அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காங்க. Et ils ont été sujets de honte, les serviteurs de David. அப்ப அவமானப்படுத்தினதுக்கு பிறகு என்னவாம், அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது இப்ப 2 பேரும் அங்க இருந்து மறுபடியும் தங்களோட தேசத்துக்கு அனுப்புறாங்க. பாதி தாடி இல்ல, உடுப்பு இல்ல, ஒன்றும் இல்ல, பயங்கரமான அவமானத்தோட பெரிய கொமாண்டர்மார், பெரிய பெரிய தேசத்தையே பயப்படுற அப்படியாப்பட்ட 2 கொமாண்டர்மார் என்ன செய்றாங்க, வெக்கத்தோட அவமானத்தோட வேதனையோட தேசத்துக்கு வர்றாங்க. Donc les 2 serviteurs de David qui ont été sujets de இந்த honte, செய்தி தாவீதுக்கு கேட்கப்படுகிறது. et ils repartent vers David et David est au courant de cet événement. அப்ப தாவீது ராஜா என்ன செய்கிறார்? Que dit de ராஜா David? அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால், அந்த மனுஷர்கள் பாருங்க, மனுஷர்கள் வெட்கப்பட்டபடியினால ராஜாவுடைய இதயம் வேற. Comme ces hommes ont été couverts de honte, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் வெட்கப்படுகிறது, அவமானப்படுகிறது, கவலைப்படுகிறது, துக்கப்படுகிறது கர்த்தருக்கு தெரியாம இல்ல. dans nos vies quand on est triste et on est couvert de honte ou quoi que ce soit, Dieu est au courant aussi.
எப்படி நான் இந்த வியாதியை தாங்கிறது, Comment supporter cette maladie? எப்படி இந்த அவமானத்தை தாங்கிறது, Comment supporter la honte? எப்படி இந்த நிந்தியை தாங்கிறது. Comment supporter la tristesse? அப்படி நாங்க எவ்வளவோ நாங்கள் சிந்திக்கிற போது Quand on pense beaucoup à cela, நம்முடைய ராஜாதி ராஜா அதை அறிகிறார். notre roi est aussi au courant. அறிஞ்சு என்ன செய்கிறாராம்? Qu'est-ce qu'il fait? அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி ம், உங்கள் ம். தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். போதும். இப்ப பாருங்க, தாடி வளர மட்டும். Jusqu'à que leur barbe repousse. இப்ப அவர்களுடைய அவமானம் என்ன? Qu'est-ce que c'est que leur honte? ஒரு கொஞ்ச காலம், C'est quelque temps. பெரிய தலை போன பிரச்சனை இல்ல. C'est pas un grand problème. தாடி வளர மட்டும்தான் பிரச்சனை. C'est juste que le temps que la barbe elle repousse. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே Et c'est ainsi que nos problèmes, nos obstacles dans nos vies. ஒரு கொஞ்ச காலம். C'est quelque temps. ஆனால் அங்க என்ன சொல்றார் தாவீது ராஜா? Mais que dit le roi David ici? நீங்க எரிகோவில போய் இருங்க. Restez à Jéricho. எரிகோ என்று சொன்னால் என்ன? Qu'est-ce que c'est que Jéricho? அதாவது சுவையான வாசனை. C'est un temple saint. களிப்பான ஒரு வாசனை. C'est un temple comblé. 2 கிழமை இல்ல, அதனால இப்ப காம்பிரேன்னு இருக்கிற. ஆமா, இப்படித்தான். ஆனபடியால நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால், Qu'est-ce qu'on peut voir ici? அவர் எரிகோவில போய் நீங்க உட்காருங்க. Restez à Jéricho. எரிகோ என்ன? எரிகோ என்று சொன்னால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி. Jéricho, c'est la joie. களிப்பு, C'est la joie. ஸ்வீட், அதாவது இனிமை. C'est quelque chose de pur. அப்ப அங்க போய் உட்காருங்க. Et restez là-bas. ராஜா மிச்சத்தை பார்த்துக் கொள்வார். Et le roi fera le reste. இன்றைக்கு நம்முடைய முதலாவது எங்களுடைய ஆத்மாவை குறித்து நம்ம எப்படி கற்றுறதுன்னு தான் நாங்க பார்க்கிறோம். Aujourd'hui, on doit voir comment construire notre âme. நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் மேலால கொண்டு வரது, Comment s'élever dans la vie. எப்படி நம்ம அன்பு செய்கிறது. Comment nous aimer. ஆனபடியால் தான் நமக்கு போராட்டங்கள் வரும்போது, Quand nous avons des problèmes, பிரச்சனைகள் வரும்போது, des obstacles, அவமானங்கள் வரும்போது des hontes, நாங்கள் என்ன செய்ய வேணும்? qu'est-ce qu'on doit faire? மன மகிழ்ச்சிக்குள்ள இருக்க வேணும். On doit rester dans la joie. சந்தோஷத்துக்குள்ள இருக்க வேணும். On doit rester heureux. நமக்கு உலகம் கவுண்டு போனான்னா பரவாயில்ல. Même si le monde தேவன் எங்களை ஒரு சந்தோஷமான இடத்துக்குள்ள போய் அமர்ந்திருக்க சொல்றார். Dieu nous dit de rester dans un temple, dans un lieu heureux. எவ்வளவு காலத்துக்கு? Pour combien de temps? தாடி வளரும் வரைக்கும். Jusqu'à que la barbe நாங்க அமைதியா நாங்கள் இருக்கிற போது, nous rester patients, மன மகிழ்ச்சியா இருக்கிற போது, nous rester heureux, சந்தோஷமா இருக்கிற போது, rester dans la joie. பின்பு நாங்க ஸ்டோரிய பார்க்கிறோம். Et on peut voir à la suite தாவீது ராஜா le roi David படையை அனுப்பி, யோவாபை அனுப்பி அங்க என்ன பெரிய காரியங்களை செய்கிறார். il envoie une armée et il fait des grandes choses là-bas. அவமானப்படுத்தினவர்களுக்கு அங்க பெரிய காரியம் நடக்கிறது. Pour ceux qui ont été couverts de honte, il y a des grandes choses qui se யுத்தம் passent là-bas. கர்த்தருடையது. La guerre est à Dieu. நமக்கு போராட்டங்களுக்கு வரும்போது, Quand nos obstacles, des problèmes viennent à nous, ஆத்மா சோர்ந்து போற போது, quand notre âme s'affaiblit, நாங்கள் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். on doit apprendre à rester patient. கர்த்தரிடத்துல நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள On doit வேண்டும். rester dans la joie en Dieu. நாங்கள் எழும்பி நாம போய் யுத்தம் பண்ண கூடாது. On ne doit pas partir faire la guerre. நாங்கள் மன்னிச்சு மறந்து கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருக்க On வேண்டும். doit pardonner, oublier et remettre ça dans les mains de Dieu. என்னடா வசனம் என்ன சொல்லுகிறது? Que Dieu, la Bible, யுத்தம் என்னுடையது, la guerre est à Dieu. நீ எல்லாத்தையும் என்னுடைய கையில ஒப்பு கொடு. Remets tout sur mes mains. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். Sois patient et apprends que c'est moi le Dieu. கர்த்தரங்களை அவமானப்பட விட மாட்டார். Dieu n'est pas là pour nous couvrir de honte. வெட்கப்பட விட மாட்டார். Pas pour nous couvrir de honte. வியாதியில மூழ்கி போக விட மாட்டார். Pas qu'on soit malade. அவர் எங்களை தூக்கி விடுகிறவர். Dieu nous lève. இப்ப அடுத்த சம்பவத்தை நீங்க பாருங்க, வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சது வேண்டாம். On va voir un autre événement. அடுத்து பாருங்க, அந்த இளைய குமாரனுடைய ஸ்டோரியை நீங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். On va voir l'histoire d'un disciple. அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். Il a tout perdu. அவன் செலவழிக்க கூடாத இடத்துல எல்லாவற்றையும் செலவு செய்துட்டான். Il a tout dépensé dans les endroits où il ne devait pas dépenser. ஆனால் தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். Et le père regarde. தகப்பன் பார்த்து கொண்டிருந்து Et le père regarde. தன்னிடத்துல மகன் வரும்போது, Et quand le fils revient vers lui,
வெளியால வச்சு அவருக்கு போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. Et il lui fait porter ce qu'il doit porter en dehors de la maison. என்னது? Comment tu dis en français? Il lui fait porter tout ce qu'il a porté en dehors de la maison. Il a habillé. Il est bien habillé comme il faut. Il l'a habillé comme il faut en dehors de la maison. ஓ சரி கவனிக்கிறோம். அப்ப அதாவது இளைய குமாரன் வீட்டுல எப்படி முதல் இருந்தாரோ, comment il était avant à la maison, அதே மாதிரி pareil, tout pareil. தகப்பன் எல்லாம் உடுத்தி, il l'habille, son père l'habille. Il l'a habillé comme il faut. Il l'a habillé comme il faut. அப்படியே உள்ள கூட்டிட்டு வர. Et il le fait rentrer dans la maison. வெளியில வச்சு உடுப்பு எல்லாம் போட்டாச்சு. Il l'a habillé en dehors de la maison. மோதிரம் போட்டாச்சு, செருப்பு போட்டாச்சு, உடுப்பு போட்டாச்சு, சகலம் clean. Les habits, les bijoux, il a tout mis en dehors de la maison. உள்ள வரைக்குள்ள Et quand il rentre dans la maison, ராஜா மாதிரி வரார். il revient comme un roi. இதத்தான் மற்றவரால ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு. Et c'est ça que les autres n'ont pas accepté. ஏன் நம்முடைய தேவன் அதுதான். Et notre Dieu c'est pareil. ஆளுடைய உள்ள கொண்டு வந்து வச்சு காரியங்கள் செய்கிறவர் அல்ல. Il n'est pas quelqu'un qui nous fait rentrer et fait les choses après. எங்களுடைய அவமானங்களை சுமக்கிறவர் கர்த்தர். Il supporte toutes nos hontes. எங்களுக்கு அதாவது எங்களுக்கு நடை பழக்கிறவர் கர்த்தர். Et Dieu nous apprend, nous guide. அவருடைய அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Nous devons comprendre son amour. கர்த்தர் அதாவது ஒரு நாளுமே என்ன செய்கிறது அல்ல. Qu'est-ce que Dieu ne fait jamais? கர்த்தர் யாரையுமே கண்டெம் பண்றது கிடையாது. Dieu ne sous-estime personne. யாரையுமே நியாயம் தீர்க்கிறது கிடையாது. Il ne juge personne. ஆனா அவருக்கு என்ன விருப்பம்? Mais qu'est-ce qu'il aime? மனம் திரும்புறது. Qu'on change d'âme. நியாயம் தீர்க்கிறது நம்மை குற்றப்படுத்தும். Il ne juge pas, ça c'est pour nous culpabiliser. மனம் திரும்புறது நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றும். Et si on change d'âme, c'est pour nous tourner vers l'esprit. யாரையுமே கையை நீட்டி நீ இப்படி செய்துட்ட, அப்படி செய்துட்ட, இது செய்துட்ட, அது ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார். Il ne pointe jamais du doigt quelqu'un. அல்லேலூயா. Alléluia. இல்லடா கர்த்தர் அவர் ஒரு பரிசுத்தர். Dieu est saint. இப்ப நாம கர்த்தரோட நாம அவரோட போய் ஒட்டி கொண்டபடினால, Et comme nous on est collé auprès de Dieu, அவருடைய பரிசுத்தம் குலைஞ்சு போச்சு. il a perdu sa sainteté. ஆமென். Amen. கல்லறை அவர் ஏற்றுக்கொண்டபடினால, Comme il a accepté le voleur, அவர் கல்லறை மாறிட்டார். il est aussi voleur. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதனாலதான் அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். C'est pour ça qu'il a été battu sur la croix. ஓ, அதாவது கல்லுகளில் ஒருவராக எண்ணப்பட்டார். Il a été aussi compté comme un voleur. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். Il a été aussi compté comme un délinquant. என்னது? Un délinquant. கரெக்ட். அப்ப ஆனபடியால் இது எங்களுடைய சுபாவம். Donc notre caractère, எங்களுடைய கரெக்டர், notre caractère, அதுதான் அவரை காயப்படுத்தினது. c'est ça qui l'a blessé. ஆமென். Amen. ஆனபடி அவர் பரிசுத்தர். Et Dieu est saint. அவர் பாவத்துக்கு ஒத்து போறவர் அல்ல. Il ne marche pas avec le péché. பாவத்துக்கு லைசென்ஸ் கொடுக்கிறவர் அல்ல. Il ne donne pas le permis pour le péché. பாவியை நேசிக்கிறவர். Il aime le pécheur. பாவியை தூக்குறவர். Il lève le pécheur. உலகத்துல பாவிகள் இருக்கும் வரைக்கும் Jusqu'à temps qu'il y aura des pécheurs sur cette terre, ஊழியம் சக்சஸா நடக்கும். il y a le ministère, il se fera bien. கரங்களை தட்டுமா? Amen. ஆமென். உலகத்துல பாவிகள் இருக்கும் வரைக்கும் ஊழியம் நடக்கும். Tant qu'il y aura des pécheurs sur cette terre, il y aura le ministère. உலகத்துல இருக்க எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க. Tout le monde qui a changé d'âme sur cette terre, எல்லாருமே தேவதூதர்களா மாறிட்டாங்க. tout le monde est des anges de Dieu. சபை கூடுதல் இருக்குமா? Est-ce qu'il y aura le rassemblement à l'église? இருக்காது. Il n'y aura plus. அல்லேலூயா. Alléluia. ஆனபடியால கர்த்தர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். Dieu est suffisant. அல்லேலூயா. Alléluia. ஆனபடியால இன்றைக்கு நாங்க பார்க்கிற காரியம் என்ன? Qu'est-ce qu'on peut voir aujourd'hui? தேவன் நம்ம நேசிக்கிறவராய் இருக்கிறார். Dieu nous aime. ஆனபடியால நம்முடைய வாழ்க்கையில C'est pour ça que dans nos vies, ஒரு நாளும் நம்ம குற்றப்படுத்த கூடாது. on ne doit pas se culpabiliser. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களில தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர். Dieu nous aime dans nos faiblesses. அவர் தன்னுடைய மசில்ஸை காட்டி இங்க பாரு இந்த பலத்தை காட்டினார், அப்படியே காட்டினார். Dieu nous montre, est-ce qu'il nous a montré sa force avec ses muscles? இல்ல அவர் உடுப்பை தூக்கி காட்டுறார், என்னது தன்னுடைய விலாவில விரல விடன்னு சொல்லி. Et il dit touche avec tes doigts mon corps. அவருடைய காயம், Ses blessures, அவருடைய பலவீனம், ses faiblesses, முதுகுல காயம், ses blessures sur le dos, வேதனை, sa tristesse. நாம நம்முடைய வாழ்க்கையில நாங்க ஒரு பலவீனத்தை சொன்னா
dans nos vies, quand on dit une faiblesse, உதாரணத்துக்கு யாராவது சொல்லுங்க எனக்கு ரொம்ப காலுக்குள்ள நோது கைக்குள்ள நோது உடனே என்ன சொல்லுவாங்க et si quelqu'un dit j'ai mal aux pieds, j'ai mal à la main, இவருக்கே காலுக்குள்ள நோது et quelqu'un va nous dire lui aussi il a mal aux pieds, இவருக்குள்ளே கைக்குள்ள நோது et lui aussi il a mal à la main, அப்புறம் என்ன ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு comment il peut prier pour les autres? உடனே அப்படிதான் சொல்லுவோம் Et c'est comme ça que les gens parlent. மனுஷர்கள் எப்பயுமே அதாவது பலத்தை பார்ப்பார்கள் Les humains regardent uniquement la force. மனுஷர்கள் எப்பயுமே எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க Les humains regardent uniquement ce qui est correct. தேவன் நம்மளை சரிப்படுத்துகிறவர் Dieu il fait qu'on est bien, qu'on est correct. தேவன் நமக்கு நம்மை சரியாக்குகிறவர் Dieu nous forme bien. தேவன் நம்முடைய பலவீனங்களை அவருடைய பலன் விளங்கும் Sur nos faiblesses, c'est la force de Dieu va les réparer. தேவன் அப்படியானவர் அல்ல Dieu n'est pas comme ça. அவர் முதலே அவர் என்ன செய்தார் அவர் பலன் உள்ளவர் Dieu est déjà fort. அவர் நமக்காக பலவீனர் ஆனார் Et il s'est affaibli pour nous. அவர் நல்ல தைரியசாலி பலசாலி நல்ல பொடி கட்டோட அப்படி 1000 பேர் 10,000 12,000 பேர் ஒரு கையில தூக்கக்கூடியவர் C'est quelqu'un de très fort. ஆனா நாம் அவரை கிட்டி சேர்றதற்காக Et pour que nous on puisse le suivre, இன்னும் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார் il a été encore battu, பலவீனத்தோட இருக்கிறார் affaibli. அவர் நாம ஏனென்றா நாங்க தைரியத்தோட போலாம் Comme ça on peut y aller sans crainte. காயம் ஆறாதவராக இருக்கிறார் Il soigne nos blessures. பாடுகள் நிறைந்தவராக இருக்கிறார் Il est plein de problèmes. மனுஷரே நாம் அவரை பார்த்து முகத்தை திருப்பிட்டோம் Même nous on a tourné la tête ஏன் அவரால் ஒண்ணுமே இல்லாது parce qu'il peut rien faire. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் Quand il est sur la croix, ஆணி 5 காயங்களோட இருக்கிறார் il est plein de blessures. அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம் என்று வசனம் சொல்லுகிறது On n'a pas fait attention. ஏன் Pourquoi? எங்களுடைய பலவீனங்களை அவர் சுமக்கிறார் Parce qu'il a supporté nos faiblesses. நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக Pour que nous soyons forts. மகிழ்ச்சியா இருக்கணும் Que என்பதற்காக nous soyons dans la joie. நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக On n'a pas à subir ces நாங்கள் faiblesses. கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக On n'a pas à être attristé. ஆனபடியால நாம கர்த்தர் அண்டைக்கு நாம சேருவோம் Du coup, on doit se rapprocher de Dieu. இதுல எல்லாத்துலயுமே பெஸ்டான காரியம் என்னவென்று சொன்னால் La meilleure chose de toutes ces choses, c'est laquelle? சந்தோஷமா இருங்கள் C'est rester heureux. இதைத்தான் கர்த்தர் இருக்கிறது எதிர்பார்க்கிறார் C'est ça que Dieu espère de nous. நாங்க மகிழ்ச்சியா இருக்க வேணும் Que nous restions dans la joie. மன நிறைவா இருக்க வேணும் Que le cœur rempli. இது சரியான முக்கியமான காரியம் C'est très important. இரண்டாவது காரியம் La deuxième chose, நாங்கள் என்ன சொல்லணும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேணும் nous devons apprendre à pardonner. அதாவது யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ Comment vous pardonnez les அது offenses des autres? அது மன்னிக்கப்படும் Et ça sera pardonné. ரொம்ப முதலாவது நமக்குள்ள இருக்கிற நாங்க அடிக்கடி ஜெபிப்போம் On prie assez souvent நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் que les armes qui s'élèvent contre nous, என்ன மாதிரி போக கூடாது qu'est-ce qui doit venir? வாய்க்காதே போகும் Que nous ne devons pas les recevoir. முதலாவது எதிரி நமக்கு எதிரி நாம தான் Le premier ennemi, c'est nous-mêmes, à nous, contre nous-mêmes. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்காதபடியால தான் C'est comme Dieu n'a pas écouté cette prière நாங்க இன்றைக்கு தைரியமா இருக்கிறோம் que nous sommes encore forts. எத்தனை தடவை நாமளே சாபிச்சிருப்போம் Combien de fois nous sommes maudits nous-mêmes? எத்தனை தடவை நம்ம தலையில அடிச்சிருப்போம் Combien de fois nous sommes fait obstacle à nous-mêmes? சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தலையை கொண்டு ஸ்பீடோட குத்தி இருப்போம் Il y a combien de personnes qui tapent leur tête contre les murs? செருப்பால தூக்கி நம்ம தலையில On அடிச்சிருப்போம் s'est tapé nous-mêmes. இந்த நான் சாகுறேன்னு சொல்லியிருப்போம் Combien de fois on a pu mourir? மேல இருந்து குதிக்கலாம்னு On a யோசிச்சிருப்போம் pu sauter. இப்படி எத்தனையோ விதமான காரியங்கள் Comme plein de choses. இதெல்லாம் இன்றைக்கு நடந்திருக்குது Et ça s'est réalisé aujourd'hui. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்ல Les enfants de Dieu. எல்லாம் பிசாசுடைய தந்திரம் C'est les actes. காரணம் என்ன Pourquoi? மன்னிக்க முடியாது Ils ne peuvent pas pardonner. மன்னிக்க முடியாது Ils ne peuvent pas pardonner. நாங்கள் மன்னிக்க முதலாவது நம்மள கற்றுக்கொள்ள வேணும் Nous devons apprendre à pardonner. தாவீது ராஜா அடிக்கடி சொல்லுவார் Le roi David dit souvent, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி mon âme glorifie Dieu. நாங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வர இல்ல On n'est pas encore dans cette vie. தாவீது ராஜா தன்னுடைய மகன் நாங்க வாசிக்க தேவையில்லை இனியில் என்ற ஒரு மோசமான ஒரு காரியத்தை தாங்க அப்சலோம் Le செய்கிறார் roi David, son fils, il fait quelque chose d'abominable. ஆனாலும் அப்சலோம தாவீது மன்னிக்கிறார் Mais il pardonne quand même son fils.
இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் Et பார்க்கிறோம். on voit beaucoup d'événements comme ça. இன்னைக்கு நம்ம நாமளே மன்னிக்க முடியாது. On peut même pas se pardonner nous-mêmes. அப்படி நாங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? Et c'est quoi c'est la raison? அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்ல. On n'a pas la foi. எங்க என்ன விசுவாசம் இல்ல? Quelle foi qu'on n'a pas? கர்த்தருடைய அந்த sacrifice, அதாவது கர்த்தருடைய அந்த தியாகத்துல இருந்து அதை நாங்கள் மினிமைஸ் பண்றோம். On minimise, on sous-estime les sacrifices de Dieu. என்னுடைய அக்கிரமம், Nos péchés, என்னுடைய பாவம் nos péchés பெருசு sont plus gros. நாங்க நினைக்கிறோம். On pense que c'est. நாங்க மறுபடியும் பாவத்துல விழுகிறத பற்றி நான் சொல்ல இல்ல. On ne parle pas de quelqu'un qui retombe dans le péché. அது கர்த்தரே சில பேர் அப்படியே விட்டுருவார். Et Dieu, il y en a qui laissent ainsi. மனம் திரும்ப முடியாத காரியம். Il y a des choses que les gens ils ne peuvent pas changer d'âme. ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, Mais les enfants de Dieu, முதலாவது நாங்க நம்ம மன்னிக்க வேண்டும். nous devons nous pardonner. நான் கர்த்தருடைய பிள்ளை, Je suis un enfant de Dieu. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட J'ai நான், été lavé par le sang de Dieu. நான் மீட்டெடுக்கப்பட்ட J'ai நான், été sauvé. நான் விலைமதிக்கப்பட முடியாத ஒரு சொத்து. Je suis inestimable. கர்த்தருடைய சரீரம், Je suis le corps de Dieu. அவருடைய நான் அவயவமாய் Je இருக்கிறேன். suis un membre du corps de Dieu. நம்ம குறிச்சு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நினைப்பு நமக்கு இருக்க வேணும். Nous devons avoir des pensées hautes de qualité sur nous-mêmes. ஏன்னா நம்ம தூக்கி விடுறதுக்கு கன பேர் இல்ல. Il n'y a pas beaucoup de personnes qui vont nous lever. ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. Mais la parole de Dieu est suffisante. அது நம்ம தூக்கி விடுகிறது. Cette parole-là peut nous lever, அது நம்ம உயர்த்துகிறது. nous élever, அது நம்ம உயிர்ப்பிக்கிறது. nous ressuscite. ஆனா அந்த வார்த்தையில தான் நாம அது நமக்கு வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் அது ஒரு நாளும் ஒளியாது. Même si le monde disparaît, la parole ne disparaît jamais. நாங்க நல்ல வார்த்தைகளை நாங்க சொல்ல வேணும். Nous devons dire des bonnes paroles. கர்த்தர் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். Dieu a fait tout fait pour moi. அவருடைய நாமத்தினால நான் ஒரு சேனைக்குள்ள போவேன். Au nom de Dieu, j'irai dans son royaume. எனக்கு பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனை நிச்சயமா மாறும். Les problèmes de mes enfants se résoudront. என்னோட வியாதி நிச்சயமாக அது போகும். Ma maladie disparaîtra. இதெல்லாம் எப்ப செய்ய முடியும்? Quand est-ce qu'on peut faire tout cela? நாமே மன்னிச்சதுக்கு பிறகு. Quand nous nous serons pardonnés nous-mêmes. நாம மன்னிக்க வேணும். Quand nous devons nous pardonner nous-mêmes. நாம முதலாவது மன்னிச்சிர வேணும். Nous devons nous pardonner nous-mêmes. நல்ல தைரியமா சொல்ல வேணும். Nous devons nous fortifier. நான் கர்த்தருடைய பிள்ளை. Je suis un enfant de Dieu. நான் ராஜாவுடைய மகன். Je suis l'enfant du roi. 133வது சங்கீதத்திற்கு எடுங்க. On va prendre Psaume chapitre 133. அதுல 2வது வசனத்திற்கு வாசிங்க. Chapitre 2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தேசங்களில மழை இல்லாம வனாந்திரமா மாறிட்டு. Dans plusieurs pays sans pluie, ça s'est transformé en désert. இஸ்ரவேல் பாத்தீங்கன்னு சொன்னால், En Israël, எல்லா நாடுகளும் மாதிரி அங்க பெருசான மழை கிடையாது. il n'y a pas de pluie comme dans les autres pays. ஒரு வருஷத்துல தொடக்கத்துல முன் மாதிரி பின் மாதிரி 2 மழை இருக்கு இல்லையாண்டு இல்ல. Il y a 2 saisons de pluie dans chaque pays. ஆனா இப்ப நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, மற்ற நாடுகளை மாதிரி அங்க மழை கிடையாது. Il n'y a pas de pluie comme l'Inde ou le Sri Lanka. ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால தான் அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Ce pays vit à les promesses de Dieu. அந்த சுதந்திரம் 48ஆம் ஆண்டு கிடைக்கும் வரைக்கும் tant qu'ils ont leur indépendance en 48, எத்தனையோ ராஜாக்கள், ராஜ்யங்கள், ஜனங்கள் அங்க வாழ்ந்தாங்க. plusieurs rois, royaumes vivaient dans ce pays. அந்த நாடு வனாந்திரமா தான் இருந்தது. Et c'était un désert. அது யாருமே அங்க பெருசா ஒண்ணுமே நடக்கவே இல்ல. Et il s'est passé rien d'extraordinaire là-bas. அந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு, Et une fois que ce pays a eu son indépendance, எசையா தீர்க்கதரிசியோட புத்தகத்துல சொல்லப்படுறது போல, comme on peut voir dans Ésaïe, அந்த நாட்டுல இருந்துதான் அநேக தேசங்களுக்கு, உலகத்துல எத்தனையோ நாடுகளுக்கு பல வகைகள் போய் கொண்டிருக்குது. Et c'est de ce pays-là que dans le monde entier, ils exportent beaucoup de fruits. அந்த ப்ரொஃபஸி எசையாவோட புக்ல இருக்கு. Et cette prophétie est dans le livre d'Ésaïe. அது என்னத்தை வச்சு அவங்க வாழ்றாங்க? Et comment ils font, comment ils vivent? பனியை வச்சு. Avec la brume. ஆமென். Amen.
ஆனபடியால கர்த்தருடைய ஆசீர்வாதம், La bénédiction de Dieu, கர்த்தருடைய அபிஷேகம் l'onction de Dieu, என்னதான் நம்ம சுற்றி நடந்தாலும் qu'est-ce qui se passe autour de nous? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. Et la grâce de Dieu nous est suffisante tous les jours. அதாவது பனியை போல அவருடைய கிருபை இருக்கிறது. Son onction sera comme la brume sur nous. அவருடைய வார்த்தை எங்களை பனியை போல வருகிறது. Sa parole est comme la brume sur nous. இந்த வார்த்தை இந்த சங்கீதத்துல இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, Le verset 2 de Psaume nous dit, ஒரு நல்ல தைலத்தை போலயாம், comme une bonne pommade. தேவனுடைய அபிஷேகம். இந்த வாழ் இன்றைக்கெல்லாம் அதாவது நல்லா வாலிய பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறீங்க. இப்ப Aujourd'hui, beaucoup de jeunes prient. அந்த ஜெபம், அந்த அபிஷேகம், அது நல்ல தைலம். C'est une bonne pommade, cette prière. அந்த அபிஷேகம் நம்மளை சாதாரண மனுஷரை ராஜாக்களாக மாற்றுகிறதுக்கு பேர் தான் அது அந்த அபிஷேகம் என்று சொல்றது. Cette onction nous change en grands hommes, en grands rois. ஒரு மனுஷனை வேறு பிரிக்கிறது. Ça différencie un homme. அபிஷேகம் பண்ண போது ராஜாவாக மாறாது. Et il ne change pas en roi. கர்த்தர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் எங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். Dieu nous a choisi en tant que roi. ஆனபடியால் இந்த அபிஷேகம் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், comment est cette bénédiction? அது தெய்வம் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். Il nous bénit tous les jours. இதை நாங்க காத்துக்கொள்ள வேண்டும். Et nous devons la garder. இது எப்படி காத்துக்கொள்ள முடியும்? Comment on peut la préserver? முதலாவது நாம மன்னிக்க வேண்டும். Nous devons nous pardonner. நாம மன்னிச்சா தான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். Si on pardonne, on peut accepter. நாங்க மன்னிக்காவிட்டால், si on ne pardonne pas, எவ்வளவுதான் நல்ல காரியத்தை கர்த்தர் செய்தாலும், que toutes les bonnes choses que Dieu peut nous faire, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. nous ne pourrons pas l'accepter. யாரோடையாவது கோபமா இருந்தா, si vous êtes fâché avec quelqu'un, அவங்க கொண்டு வந்த அந்த gift நீங்க எடுக்க மாட்டீங்க. vous ne pouvez pas accepter son cadeau. ஆனபடியா முதலாவது நாங்க மன்னிக்க வேண்டும். Donc premièrement, nous devons pardonner. முதலாவது நாமே மன்னிச்சுக்க வேண்டும். Nous devons nous pardonner nous-mêmes. கர்த்தருடைய பிள்ளை, nos enfants de Dieu. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர். Dieu fait tout pour nous. நம்முடைய வாழ்க்கையில நான் கவனமா இருக்க வேண்டும். Nous devons faire attention dans nos vies. ஞானம் உள்ளவனா இருக்க வேண்டும். Nous devons être intelligents. அறிவுள்ளவனா இருக்க வேண்டும். Nous devons être intelligents. கர்த்தர் என்னை நல்லா நடத்துவார். Dieu va bien me guider. முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். Dieu va bien me guider jusqu'à la fin. அவர் எனக்கு போதுமானவர். Dieu est suffisant. அப்படி எல்லாரும் எழுந்து நிப்போமா? On va se lever. ஆனபடியால கர்த்தர் எங்களை தொடர்ந்தும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். Dieu va nous bénir ainsi. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். Alléluia, amen. அப்படியே எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசிங்க. யோவானின் சுவிசேஷத்துல 20:20 ஒருக்கா வாசிங்க. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். யோவானின் சுவிசேஷம் 20:20 மறக்க மாட்டோம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர் இப்படி சொல்லி 19 இருந்து வாசிங்க. 19 நாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டி தெளிவா பூட்டப்பட்டிருக்கிற போது இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். Quand les portes étaient fermées, Dieu y rentra pour la paix. இதே சேம் சரீரம் தான் கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறார். Et c'est le même corps que Dieu nous garde. எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné pour une vie éternelle. அடுத்தது என்னவாம்? அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். தன்னுடைய பலவீனங்களை காயங்களை காண்பிக்கிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இது பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். C'est un événement qui se passe avant de recevoir le Saint-Esprit. 20 நான் வாசிக்கிறேன். அவர் இப்படியே சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். Heureux de voir le Seigneur. அன்படியால நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்றது கர்த்தர். Dieu accepte nos faiblesses. எங்களுடைய பலவீனங்கள்ல இருந்து, எங்களுடைய அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தர். Dieu nous donne la délivrance de tous nos problèmes, de toutes nos hontes, de tous les obstacles qu'on peut rencontrer. இதுக்கு முக்கியமான ஒரு காரியம், Et la chose la plus importante, முதலாவது எங்களுடைய சரீரத்தை நாங்க கரெக்டா பாதுகாக்க வேண்டும். nous devons protéger notre corps. இரண்டாவது
நாங்கள் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது ஸ்வீட் அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேணும். Nous devons rester dans la présence de Dieu malgré les problèmes et les obstacles. அப்படி நாம இருக்கிற போது சீக்கிரத்துல பிரச்சனை மாறிவிடும். Et quand on reste ainsi, très très vite les problèmes se résoudront. யுத்தம் நம்முடையதல்ல. La guerre n'est pas à nous. நாங்கள் மன்னிக்க வேணும். Nous devons pardonner. நாங்கள் மறக்க Nous வேணும். devons oublier. நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க Nous வேணும். devons bénir les autres. நாங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக கூடாது. Nous ne devons pas aller dans des problèmes où on n'a rien à voir. நாங்கள் எப்பயுமே தேவனுடைய அன்பினால் அந்த ஸ்வீட் அந்த இனிமைக்குள்ள இருக்க வேணும். Nous devons rester dans la présence de Dieu. கசப்புக்குள்ள நாம போக கூடாது. Nous ne devons pas aller dans l'amertume. போராட்டம் பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் சொல்லல. Dieu n'a pas dit qu'il n'y aura pas de problème, pas d'obstacle. பிரச்சனை வந்தாலும் என்னதான் நடந்தா நம்மளோட வாழ்க்கையில Quoi qu'il arrive dans nos vies, கர்த்தருடைய அந்த ஸ்வீட்னஸ் எரிகோவுக்குள்ள இருக்க வேணும். nous devons rester à Jéricho. எரிகோவுக்குள்ள நாங்கள் அமர்ந்திருக்க Nous வேணும். devons rester assis dans Jéricho. யுத்தம் கர்த்தருடையது. La guerre est à Dieu. அவர் பார்த்துக்கொள்வார். Dieu va faire les choses. அவர் மன்னிக்க வேணும்னா மன்னிப்பார். S'il doit pardonner, il va யுத்தம் pardonner. செய்யணும்னா யுத்தம் S'il செய்வார். doit faire la guerre, il va faire la guerre. நாங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. Nous ne devons pas donner d'ordre. ஆமென். Amen. ஆனபடியால கர்த்தருடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்க வேணும். Nous devons nous donner auprès de Dieu. கடைசி À la fin, நாங்கள் மன்னிக்க வேணும். nous devons pardonner. ஆமென். Amen. நாங்கள் நம்ம மன்னிக்க வேணும் முதலாவது. Nous devons nous pardonner d'abord. அதே போல மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க Et வேணும். ainsi pardonner les autres. அப்படியே நாங்கள் ஜெபிப்போமா இந்த வேளையில நாங்கள் பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் எவ்வளவோ போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 17 வருஷத்தை நாங்கள் எவ்வளவோ பாடுகளை பார்த்திருக்கிறோம் அவமானங்களை பார்த்திருக்கிறோம் தேங்க்யூ நிந்தைகளை பார்த்திருக்கிறோம் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அதே போல ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் தொலைக்காட்சியை பார்த்திருக்கிறவரும் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ளால வந்திருப்பீங்க உங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க கணவன் புரிஞ்சிருக்க மாட்டார் மனைவி புரிஞ்சிருக்க மாட்டாங்க பிள்ளைகள் புரிஞ்சிருக்க மாட்டாங்க பெற்றோர்கள் புரிஞ்சிருக்க மாட்டாங்க ஏன் ஊழியத்திலே புரிஞ்சிருக்க மாட்டாங்க இப்படி எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம் ஆளும் நாங்க நன்மை செய்ய போற போது அது தீமையாக மாறி இருக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் நாங்க புலவிட்டு இருக்கலாம் புலவிடாமல் இருக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் கெட்ட குமாரனையும் கர்த்தர் மன்னிச்சார் அவனுக்கும் உடைகளை போட்டு காரியங்களை செய்தார் கர்த்தர் தன்னிடத்துல வர்ற யாரையுமே அவர் புறம்பாய் தள்ளுகிறவர் அல்ல ஒரு நாளும் அவர் புறம்பாய் தள்ளுகிறவர் அல்ல எல்லாரும் மெம்மிலே கெர்சோன் மெம்மிலேஷன் கெர்சோன் லேஃபி எல்லாரும் ரொம்ப மத்திர வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நல்ல நல்ல ஒரு கிளீன் ஹார்ட் எங்களுக்கு வேணும் ஒரு சுத்த இருதயம் எங்களுக்கு வேணும் எல்லாருமா ஜெபிப்புமா இந்த வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாய் எல்லாருமா ஜெபிங்க 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 தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் போதுமானவர் எல்லாரும் நல்லா பாரப்பட்டு ஜெபிங்க ஹalleluya hallelujah எல்லாரும் hallelujah ரகா மாஷாதா ராபலா பாபா ராபா மாகராபா லோதோ ரோ ஷேகாதா ராபலா பாபா மாகராபலா நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது எதுக்குமே கிடையாது கர்த்தர் நல்லவர் ரகா தரபா ஷர்பா ராபா அப்படியே நல்லா ஜெபிங்க 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 மாமா கராதா ராபலாமா ஷேகராபலா பாபா மோதோ ரோபோ ஷேகராபலா ரதரபா பாபா நன்றி 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 என்று சொல்லுங்க அப்பா நீர் நல்லவர் 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 ரகராபலாமா சதராபலா பாபா அப்படியே நல்லா ஜெபிங்க 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 இருதயத்தை நல்லா இலகுவாக்குங்க நல்லா மன்னிங்க 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 கோபம் வைராக்கியம் பிடிவாதம் ஹalleluya இது வியாதியை கொண்டு வரும் ராகா தராபா லாமா மா ஷேகராபா லாபா பாபா மா கராபா தபா நல்லா ஜெபிங்க ஜெபிங்க hallelujah rika taraba lama shakara baba moko robo lomo shebe tere ba karaba baba makaraba lama se tere cheke rebe lebe raba baba nandri 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 rika raba lama raba taraba baba o ma shekara tarobo lobo baba nandri appa nandri appa nandri appa nandri appa nandri appa hallelujah 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 அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க நல்ல குரல் உயர்த்தி குரல் உயர்த்தி குரல் உயர்த்தி குரல் உயர்த்தி குரல் உயர்த்தி கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ரீகா ரந்தோ ரோ ஷேகா ராபா லாதா ராபா பாபா
ஓமோ ரோத்தோ ரோபோ லோமோ ஷேபே ரேபே. நல்ல நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஒரு விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு. நல்ல அந்நிய பாஷையில நல்ல ப்ரே 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 பண்ணுங்க. நல்ல மாமா காத்தா ரபா லாபி பி கரபா பாபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரோத்த ரபா லாமா ஷேகரா பாபா ராபா மாக்கா ரபா லாமா ஷேத்த ரேகா ரபா லாபா பாபா பாபா மாக்கா ரபா லோமோ ஷேகத்த ரமா ஷேத்த ரபா பாபா மாக்கா ரபா லோமோ ஷேபா ரபா லிபியந்த ரோக்கோ பாபா ராபா. நன்றி 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 அப்பா. ஹalleluya. அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தொலைக்காட்சியை பார்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. வியாதியில் இருந்தே கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. சொல்லி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பேசுங்க. ப்ரே 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 ப்ரே. நல்ல அந்நிய பாஷையில தகப்பன் நல்லவர், தகப்பன் நல்லவர், நல்லவர் நல்லவர். ரேகா ராபா லாமா தராபா ஷேகா ராபா பாபா பாபா மாமா கரபா லோமோ ஷேபா ராபா லாமா தராபா ராபா பாபா மா கரபா லோமோ ரோத்தோ ரோபோ லோமோ ஷேபே ரேபே லேபே அந்தரா பாபா பாபா மா கரபா லோத்தோ ரோபோ ஷாபா ராபா லாவி கந்தரா பாபா பாபா மா கரபா லோமோ தோ ரோபோ ஷேபே மே மே கரபா லாபா பாபா மா கரபா லாமா தராபா லோமோ ஷேத்தரபா ராபா. நன்றி 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 அப்பா. அப்பா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தகப்பனே எங்களுடைய சரீரங்களை பாதுகாக்க, சரீரங்களை உமக்கு உகந்த தூய பலியாக நாங்கள் பாதுகாக்க எங்களை கிருபையை செய்யுங்கப்பா. கிருபையை தாருங்க தகப்பனே, கிருபையை தாருங்க தகப்பனே. சரீரங்களை நாங்கள் பாதுகாக்க கர்த்தாவே பாதுகாக்க எங்களுக்கு கிருபையை தரும்படியாய், ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ரோமா லாக்கா மா ஷேகா ராபா லாபா பாபா பா. நன்றி நன்றி. நல்லா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நல்ல ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. குடும்பங்களை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அவர் நல்லவர், அவர் போதுமானவர். கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராமா காத்தா ராபா லோபோ தோ ரோபோ ஷேகா ராபா பாபா பா ரேகா ராபா லோதோ ரோபோ லோமோ ஷேகா ராபா லாபா பாபா பா மாகா ராபா லாமா ஷந்த ராபா லபேகா தா ராபா லாபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. அதே போல இந்த நாளில் நம்முடைய எங்களை நாங்களே மன்னிக்க வேணும். எங்களை நாங்களே கர்த்தர் என்ன மன்னிச்சார். எங்களை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். உன்னை தொடுகிறவர் என்னுடைய கண்மணியை தொடுகிறார் சொல்றார். ஹalleluya. கர்த்தருடைய கரங்கள் கண்மணியை தொடவே முடியாது. ஹalleluya. அவர் பெரியவர். ஒரு தாயை போல நம்ம சுமக்கிற கர்த்தர், தாயை போல நம்மை தேற்றுகிறவர். அவர் பெரியவர். நீடித்த ஆயுசினால நம்மளை திருப்தி படுத்துகிறவர், திருப்தி ஆக்குகிறவர். அவர் நல்லவர். நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. இந்த வழியில் தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்ற பாடலை பாடுவோம். நாம் எல்லாருமே விசேஷித்தவர்கள். ஹalleluya. விசேஷித்தவர்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்களான்னு சொன்னார். ஆமென் ஆமென். உலகம் எங்களை கலக்கிறது இல்ல. நாங்க உலகத்தை பார்த்து கலங்குறவர்களா இல்ல, நம்ம பார்த்து உலகம் கலங்குறது. ஆமென். நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குன்றீங்களா? ஆமென். அதை நம்பினாத்தான் அற்புதம் நடக்கும். ஆமென். இதை நீங்க நாம நம்பினாத்தான் அற்புதம் நடக்கும். ஆமென். நம்முடைய கர்த்தர் செய்வார். செய்கிறது கர்த்தர், விசுவசிக்கிறது நாங்கள். அவ்வளவுதான் உள்ள பிரச்சனை. ஆமென். தேவா நானே தீனால் விசேஷித்தவன்,
ஆமென் ஆமென். அப்படியே நாங்க ஒரு சின்ன ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பெண்கள வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அப்படியே நீங்க வாசிங்க இந்த சங்கீதத்தை. அவர் பெரிய காரியம். அவர் 44 வசனம் சொல்கிறது, அவர் எனக்காக பழிக்கு பழு வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காரியங்கள் அப்படி எல்லாம் நாங்கள் வாசிப்போம். என்னன்னா 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிங்க, வீட்டில் போய் ஒப்பு கொடுங்க. முழு ஸ்டோரியும் இதுக்குள்ளே இருக்கு. கர்த்தர் அவரை நாங்கள் நம்பி நாங்கள் அமர்ந்திருக்கவர். ஆமாம், எந்த விதமான கசப்பு, வெறுப்பு, விரோதம் எது வேர் முதலா நமக்குள்ள இருந்தா அது நமக்கு எப்பயுமே ஆபத்து. நல்லா ஃப்ரீ ஆகுவார் கர்த்தர் நமக்கு அதாவது ஸ்வீட் எரிக்கோவுக்குள்ள போய் இருந்துரும். நமக்கு பிரச்சனை வரும், கஷ்டமான காரியம் ட்ரெயின் பண்ண சரியா வந்துடும். கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல சமாதானமா நல்ல சந்தோஷமா கர்த்தர் நம்ம நடத்துவார். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்த போறார். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் நான் பார்க்கிறோம். 2வது கட்டளை, நம்ம போல நாங்கள் மற்றவர்களை நாங்கள் நேசிக்குவோம். 2வது கட்டளை என்று சொல்லி கவனமா நாங்க வாசிக்கல. 1வது இதற்கு ஒப்பனையா இருக்கிற ஈக்குவல். 2வது சொல்றார் கர்த்தர், ஆனா ஈக்குவல். அப்படியே நாங்கள் எந்த மனுஷரையும் யாரையுமே நாம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. மன்னிச்சுட்டு மறந்துட்டு சந்தோஷமா நாம் நம்முடைய வேலையை பார்த்துக்கொண்டு நாம போயிட்டோம்னு சொன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம ஒரு நாளும் விரோதிகளா நாங்க மாற மாட்டோம். கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏன் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கடந்து போயிட்டார், எல்லாம் முடிச்சுட்டார். நம்ம இருதயத்தை நாம காண்றதுக்காக நீங்க பெரிய காரியங்களை செய்றீங்க, இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறும். இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதித்து 30, 60, 100 கிரியை நடப்பிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.